மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய அமைதி பலருக்கும் சாதகமாக பார்க்கப்பட்டது. நீங்கள் அமைதியாக எடுத்த முடிவுகளும் சில விஷயங்களில் எந்தவிதமான ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தது மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நல்ல ஒரு நிகழ்வாகவே இதுவரைக்கும் பார்க்கப்பட்டது. மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். பிரச்சனை வேண்டாம், உறவு பாதிக்க கூடாது, குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல விஷயங்களை விட்டு கொடுத்தே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் வந்தீர்கள். உங்களை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் அவசரமான முடிவுகளையும் நம்ம ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுது நன்றாகத்தான் இருக்கும். அதனால சில உறவுகளும் நமக்கு வேண்டிய நபர்களும் நம்மளை தவறாகவும் நம்மளை விட்டும் விலகி விடுவார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக எத்தனையோ விஷயங்களில் நீங்களும் பொறுமையாக இருந்தீங்க. நம்மளும் முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து பார்ப்போம். பொறுமையாக இருந்தால் நம்ம எதுவும் கெட்டு போக போவது கிடையாது. நமக்கு பிடித்தவங்களுக்காகத்தானே நம்ம அமைதியா இருக்க போறோம் அப்படின்னு உங்க வாழ்க்கைக்குள்ள நினைத்து கொண்டு நீங்கள் பொறுமையாக இருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைய நாட்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா சிலர் உங்களுடைய அமைதியை உங்களுடைய பலவீனமாக நினைத்து கொண்டு நீங்கள் எதிர்த்து பேச மாட்டீங்க என்று தெரிந்து கொண்டு சிலர் தங்களுடைய விருப்பப்படி உங்களிடம் நடந்திருப்பாங்க. உங்களுடைய பணத்தை கூட பிடுங்கியிருப்பாங்க, உங்களுடைய வேலைகளை கூட கெடுத்திருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான நல்லதும் நடக்காமல் அவர்கள் முக்கியமான ஒரு காரணமாகவே இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனா உங்கள் பின்னால் இருந்து அனைத்து விதமான வேலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடத்திய நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனதை சிலர் சாதகமாகவும் அவர்களுக்கு சாதகமாக உங்களுடைய மனதை பயன்படுத்தியவர்களும் உண்டம் உண்டு. நான் அமைதியாக இருந்தது தவறா என்ற ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய மனதில் இன்னும் எழுந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசி என்பர்களை, அமைதி என்பது பலவீனம் கிடையாது, அது உங்களுடைய மன வலிமை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய எல்லையை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதும் அவசியம் என்பதை நீங்கள் மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒரு நிகழ்வாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நம்பிக்கைகளின்படி சனி பகவான் மனிதனுக்கு பெருமையையும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கும் அறிவையும் தருவார் என்று அனைவராலையும் இதுவரைக்கும் கூறப்பட்டு கொண்டே தங்க இருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக இருந்ததன் மூலம் பல விஷயங்களை கவனித்து கற்றுக்கொண்டு வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. ஆனா இனிமே உங்களுடைய அமைதி பயத்தால் வராதுங்க, அறிவால் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைதி என்பதை வர ஆரம்பிக்கும். யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும், யாரிடம் எவ்வளவு தூரம் நம்ம பழக வேண்டும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல முழுமையா புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நடந்தது நடந்து விட்டது. இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள யாரை இப்படிப்பட்ட இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். உலகத்துல எல்லாரும் மாறினாலும் இந்த உறவு மாறாதுன்னு நீங்க உயிரை விட அதிகமா ஒருத்தவங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள நம்புனீங்க. ஆனா கடைசியில அந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் நடுவுல பணம் அப்படிங்கிற ஒரு சாத்தான் வந்து நினைக்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்பட்டது. அத்தனை பாசமும் அத்தனை வருட பந்தமும் காத்துல பறந்து போயிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தது. பணத்துக்காக உங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி உங்களுடைய கையை உதறி விட்டுட்டு போயிட்ட நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. காசுக்காக இவ்வளவு பாசத்தை தூக்கி போட்டுட்டாங்களேன்னு நீங்க நடுரோட்டுல நின்று ரத்த கண்ணீர் வடித்த அந்த ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள காயங்களாக மாறியிருக்கும். அதுவும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள அதை நினைத்து பார்க்கும் பொழுது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா பணத்துக்காக என்னை ஒரு நபர் இப்படி தூக்கி எறிந்துவிட்டு போயிட்டாரே என்று நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருக்கும். பல வருடங்கள் ஆகியும் இன்னைக்கும் உங்களுடைய மனசோடு ஆழத்துல ஆறாத வதையா எரிஞ்சுக்கிட்டே தான் அந்த காயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். பணத்தால் உடைந்த அந்த உறவின் ரணம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டிருக்கும். என்னை முழுமையாக நம்பின ஒரு நபர்கள் இவர்கள் தான் என்று நினைத்தேன், ஆனால் இவர்களை என்னை இப்படி தூக்கி எறிந்துவிட்டு போய்விட்டார்களே என்று நீங்கள் நினைத்த அந்த ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய சில விஷயங்களையும் சில சிக்கல்களையும் நிச்சயமாக அந்த ஒரு நேரத்தில் புரிய வைத்திருக்கும். இனிமேல் யார் மீது நம்ம எவ்வளவு பாசம் காட்ட வேண்டும் என்பதை அறிந்தும் புரிந்தும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
உங்களுடைய தடைப்பட்ட திட்டங்கள் மீண்டும் வேகம் பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மகரம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில திட்டங்கள் நம்முடைய தவறால் மட்டும் நிற்கப் போவது கிடையாது. சூழ்நிலைகளாலும் சில தவறுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நம் மீது நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அதே சூழ்நிலைகளால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வர வேண்டியதாக இருந்தாலும் அதையும் தடைப்பட்டு நிற்க ஆரம்பிக்கும். உங்களுக்கும் இந்த ஒரு நேரத்துல சூழ்நிலையால் இதுவரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டது, அதே சூழ்நிலையாலும் அதே கிரகத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் தடைப்பட்டு நிற்க போகுது. நீங்கள் நீண்ட நாட்களா மனதில் வைத்திருந்த ஒரு கனவு, ஒரு தொழில் முயற்சி, ஒரு முக்கியமான வேலை அல்லது ஒரு எதிர்கால திட்டம் சில காரணங்களால் தாமதமாகிக் கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அந்த திட்டத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் இது மீண்டும் தொடங்குமா என்ற ஒரு சந்தேகம் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் நகரத் தொடங்கும் அறிகுறிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும். மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு முறை முடிவு செய்த விஷயத்தை எளிதில் விட்டுவிடாமல் நடக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். பொறுமையாக காத்திருந்து சரியான நேரத்தில் மீண்டும் முயற்சி செய்வது உங்களின் சிறப்பான ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சனி பகவான் தாமதத்தின் மூலம் பரிசோதித்தாலும் சரியான நேரத்தில் நிலையான பலனை தருபவர் என்று அனைவராலுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கு. அதனாலேயே இதுவரை தாமதமான விஷயங்கள் இனிமே மெதுவாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் விட்டுவிட்ட ஒரு முயற்சி மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு வரக்கூடிய நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு ஒரு பழைய தொடர்பு மூலம் புதிய வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். முன்பு முடியாது என்று நினைத்த விஷயங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறவும் செய்யும். நிறுத்தப்பட்ட பாதை மீண்டும் திறக்கப்படும் பொழுது இந்த முறை அனுபவத்துடன் பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகத்தான் நடக்கும் என்ற ஒரு எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் விதைத்து விடுங்கள். அப்பொழுதுதான் எது செய்தாலும் அதில் ஒரு தைரியமானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அரசாங்க விஷயமாகவோ, பூர்வீக சொத்து விஷயமாகவோ அல்லது ஒரு நல்ல வேலை, பிசினஸ் விஷயமாகவோ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடியும். நாளைக்கு முடியும்னு இழுத்தடிச்சு பல மாதங்களா, ஏன் பல வருடங்களாகவே தடைப்பட்டு முடங்கி கிடந்த உங்களுடைய அத்தனை திட்டங்களும் இப்பொழுது சட்டென்று வேகம் பெற்று நகரத் தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். முடங்கி கிடந்த உங்களுடைய முக்கியமான பைல்கள் எல்லாமே இப்பொழுது ஒவ்வொன்றா ஓப்பன் ஆக போகுது. உங்களுடைய காரியங்கள்ல இருந்த அத்தனை விதமான முட்டுக்கட்டைகளும் மறைமுகமான தடைகளும் எதிரிகளின் சதிகளும் பனி போல உருகி மறையக்கூடிய அற்புதமான பாசிட்டிவான அறிகுறிகள் இன்னும் 10 நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தெரிய வரும். தடைக்கற்கள் யாவும் இனிமே உங்களுக்கு வெற்றிக்கான ராஜபாட்டையாக மாறக்கூடிய பொற்காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பல விஷயங்களை விட்டு கொடுத்தே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் வந்தீர்கள். உங்களை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் அவசரமான முடிவுகளையும் நம்ம ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுது நன்றாகத்தான் இருக்கும். அதனால சில உறவுகளும் நமக்கு வேண்டிய நபர்களும் நம்மளை தவறாகவும் நம்மளை விட்டும் விலகி விடுவார்கள் என்று ஒரு காரணத்திற்காக எத்தனையோ விஷயங்களில் நீங்களும் பொறுமையாக இருந்தீங்க. நம்மளும் முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து பார்ப்போம். பொறுமையாக இருந்தால் நம்ம எதுவும் கெட்டு போக போவது கிடையாது. நமக்கு பிடித்தவங்களுக்காகத்தானே நம்ம அமைதியா இருக்க போறோம் அப்படின்னு உங்க வாழ்க்கைக்குள்ள நினைத்து கொண்டு நீங்கள் பொறுமையாக இருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைய நாட்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா சிலர் உங்களுடைய அமைதியை உங்களுடைய பலவீனமாக நினைத்து கொண்டு நீங்கள் எதிர்த்து பேச மாட்டீங்க என்று தெரிந்து கொண்டு சிலர் தங்களுடைய விருப்பப்படி உங்களிடம் நடந்திருப்பாங்க. உங்களுடைய பணத்தை கூட பிடுங்கியிருப்பாங்க, உங்களுடைய வேலைகளை கூட கெடுத்திருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான நல்லதும் நடக்காமல் அவர்கள் முக்கியமான ஒரு காரணமாகவே இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனா உங்கள் பின்னால் இருந்து அனைத்து விதமான வேலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடத்திய நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனதை சிலர் சாதகமாகவும் அவர்களுக்கு சாதகமாக உங்களுடைய மனதை பயன்படுத்தியவர்களும் உண்டு. நான் அமைதியாக இருந்தது தவறா என்ற ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய மனதில் இன்னும் எழுந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசி என்பர்களை, அமைதி என்பது பலவீனம் கிடையாது, அது உங்களுடைய மன வலிமை.
ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய எல்லையை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதும் அவசியம் என்பதை நீங்கள் மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒரு நிகழ்வாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நம்பிக்கைகளின்படி சனி பகவான் மனிதனுக்கு பெருமையையும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கும் அறிவையும் தருவார் என்று அனைவராலையும் இதுவரைக்கும் கூறப்பட்டு கொண்டே தாங்க இருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக இருந்ததன் மூலம் பல விஷயங்களை கவனித்து கற்றுக்கொண்டு வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. ஆனா இனிமே உங்களுடைய அமைதி பயத்தால் வராதுங்க, அறிவால் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைதி என்பதை வர ஆரம்பிக்கும். யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும், யாரிடம் எவ்வளவு தூரம் நம்ம பழக வேண்டும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல முழுமையா புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நடந்தது நடந்து விட்டது. இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள யாரை இப்படிப்பட்ட இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். உலகத்துல எல்லாரும் மாறினாலும் இந்த உறவு மாறாதுன்னு நீங்க உயிரை விட அதிகமா ஒருத்தவங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள நம்புனீங்க. ஆனா கடைசியில அந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் நடுவுல பணம் அப்படிங்கிற ஒரு சாத்தான் வந்து நினைக்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்பட்டது. அத்தனை பாசமும் அத்தனை வருட பந்தமும் காத்துல பறந்து போயிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தது. பணத்துக்காக உங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி உங்களுடைய கையை உதறி விட்டுட்டு போயிட்ட நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. காசுக்காக இவ்வளவு பாசத்தை தூக்கி போட்டுட்டாங்களேன்னு நீங்க நடுரோட்டுல நின்று ரத்த கண்ணீர் வடித்த அந்த ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள காயங்களாக மாறியிருக்கும். அதுவும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள அதை நினைத்து பார்க்கும் பொழுது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா பணத்துக்காக என்னை ஒரு நபர் இப்படி தூக்கி எறிந்து விட்டு போயிட்டாரே என்று நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருக்கும். பல வருடங்கள் ஆகியும் இன்னைக்கும் உங்களுடைய மனசோடு ஆழத்துல ஆறாத வதையா எரிஞ்சுக்கிட்டே தான் அந்த காயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். பணத்தால் உடைந்த அந்த உறவின் ரணம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டிருக்கும். என்னை முழுமையாக நம்பின ஒரு நபர்கள் இவர்கள் தான் என்று நினைத்தேன், ஆனால் இவர்களை என்னை இப்படி தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார்களே என்று நீங்கள் நினைத்த அந்த ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய சில விஷயங்களையும் சில சிக்கல்களையும் நிச்சயமாக அந்த ஒரு நேரத்தில் புரிய வைத்திருக்கும். இனிமேல் யார் மீது நம்ம எவ்வளவு பாசம் காட்ட வேண்டும் என்பதை அறிந்தும் புரிந்தும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய தடைப்பட்ட திட்டங்கள் மீண்டும் வேகம் பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மகரம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில திட்டங்கள் நம்முடைய தவறால் மட்டும் நிற்கப் போவது கிடையாது. சூழ்நிலைகளாலும் சில தவறுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நம் மீது நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அதே சூழ்நிலைகளால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வர வேண்டியதாக இருந்தாலும் அதையும் தடைப்பட்டு நிற்க ஆரம்பிக்கும். உங்களுக்கும் இந்த ஒரு நேரத்துல சூழ்நிலையால் இதுவரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதே சூழ்நிலையாலும் அதே கிரகத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் தடைப்பட்டு நிற்கப் போகுது. நீங்கள் நீண்ட நாட்களா மனதில் வைத்திருந்த ஒரு கனவு, ஒரு தொழில் முயற்சி, ஒரு முக்கியமான வேலை அல்லது ஒரு எதிர்கால திட்டம் சில காரணங்களால் தாமதமாகிக் கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அந்த திட்டத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் இது மீண்டும் தொடங்குமா என்ற ஒரு சந்தேகம் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் நகரத் தொடங்கும் அறிகுறிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும். மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு முறை முடிவு செய்த விஷயத்தை எளிதில் விட்டுவிடாமல் நடக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். பொறுமையாக காத்திருந்து சரியான நேரத்தில் மீண்டும் முயற்சி செய்வது உங்களின் சிறப்பான ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சனி பகவான் தாமதத்தின் மூலம் பரிசோதித்தாலும் சரியான நேரத்தில் நிலையான பலனை தருபவர் என்று அனைவராலுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கு. அதனாலேயே இதுவரை தாமதமான விஷயங்கள் இனிமே மெதுவாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் விட்டுவிட்டு ஒரு முயற்சி மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு வரக்கூடிய நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு ஒரு பழைய தொடர்பு மூலம் புதிய வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். முன்பு முடியாது என்று நினைத்த விஷயங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறவும் செய்யும்.
நிறுத்தப்பட்ட பாதை மீண்டும் திறக்கப்படும் பொழுது இந்த முறை அனுபவத்துடன் பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகத்தான் நடக்கும் என்ற ஒரு எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் விதைத்து விடுங்கள். அப்பொழுதுதான் எது செய்தாலும் அதில் ஒரு தைரியமானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அரசாங்க விஷயமாகவோ, பூர்வீக சொத்து விஷயமாகவோ, அல்லது ஒரு நல்ல வேலை, பிசினஸ் விஷயமாகவோ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடியும். நாளைக்கு முடியும்னு இழுத்தடிச்சு பல மாதங்களா, ஏன் பல வருடங்களாகவே தடைப்பட்டு முடங்கி கிடந்த உங்களுடைய அத்தனை திட்டங்களும் இப்பொழுது சட்டென்று வேகம் பெற்று நகரத் தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். முடங்கி கிடந்த உங்களுடைய முக்கியமான பைல்கள் எல்லாமே இப்பொழுது ஒவ்வொன்றா ஓப்பன் ஆக போகுது. உங்களுடைய காரியங்கள்ல இருந்த அத்தனை விதமான முட்டுக்கட்டைகளும் மறைமுகமான தடைகளும் எதிரிகளின் சதிகளும் பனி போல உருகி மறையக்கூடிய அற்புதமான பாசிட்டிவான அறிகுறி